ஸோ ப்ரெசன்டேஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ரெசன்டேஷன் விசிபிள் தானே? Yes, Vijay, it's visible. ஸோ ஹோம் லோன் பர்டன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோம் லோன் பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம். ஸோ ஹோம் லோன் வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ப்ராடக்ட். ஒரு 15 to 25 இயர்ஸ்க்கு உண்டான ப்ராடக்ட். நம்ம என்ன டியூரேஷன் எடுக்கணுங்கிறத பொறுத்து. ஸோ யூஸ்வலாக வந்து இது ஒரு வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராடக்ட். அதே மாதிரி ரீசெட் வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் நடக்கும். இல்லை நடுவில் ஆர்பிஐ ஏதாவது ரேட் ரீசெட் பண்ணாலும் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பீப்புள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுக்கிறப்போ நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிறோமோ அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் இஎம்ஐ கால்குலேட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பீப்புளோட மைண்ட் செட் அந்த இஎம்ஐ அமௌண்ட்டையே நம்ம பே பண்ணிகிட்டே வந்தால் நம்ம எடுத்திருக்க டியூரேஷனில் கட்டி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மை அது இல்லை. ஏன்னா இது ஒரு வேரியபிள் ரேட் அப்படிங்கிறப்போ ரேட் மேலேயும் போகும் கீழேயும் போகும். கீழே வர்றப்போ நம்மளோட டியூரேஷன் குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகிறப்போ நம்மளோட டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேர் ட்ரூத். அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸட் ரேட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது மார்க்கெட்டில், பட் ரொம்ப பெருசாக யாரும் மார்க்கெட் பண்ணுறதில்ல. ஏன்னா வேரியபிள் ரேட் ப்ராடக்டை விட ஒரு 2 to 3% எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்படியே இருந்தாலும் ட்ரூலி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்காது. மேபி ஒரு 1 or 2 years கழிச்சு அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ ஆல்வேஸ் எல்லாரும் போகிறது வந்து ஒரு வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ நம்ம அசம்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இதே மாதிரி இருக்குது, ஹோம் லோன் நம்ம பே பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா, நார்மலாக வந்து இது ஒரு 2.5 டைம்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சே எக்ஸாம்பிள் ஒரு 50 lakh லோன் எடுத்திருக்கோம், ஒரு 20 years 25 years நம்ம பே பண்ணுறோம்னா நம்ம கட்டி முடிக்கிறப்போ ஒரு 1.25 crore பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஜெனரிக் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, எல்லாரும் ஹோம் லோன் போகிறதுக்கு காரணம் வந்து ஒரு டேக்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டும். அதாவது இஎம்ஐயில் வந்து 2 காம்பனண்ட் இருக்கும் உங்களுக்கு, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்த காம்பனண்ட் தான். இனிஷியலாக ஒரு 7-8 years வரைக்கும் உங்களோட இஎம்ஐ காம்பனண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டுக்கு தான் ஹோம் லோனோட டேக்ஸ் பெனிஃபிட் அப் டு 2 lakhs per year கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக ஹோம் லோன் போகிறதும் நடக்குது. பட் டு பி ஆனஸ்ட், நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக போகக்கூடாது, நம்மளோட ரியல் நீட் இருந்தால் மட்டும்தான் போகணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்திருக்கிற அமௌண்ட்டை போல் மோர் தென் 2 times நம்ம பே பண்ணுறோம். அதே மாதிரி இது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுச்சுன்னா இதோட ஹோல் கேல்குலேஷனும் மாறும், நம்மளும் ஜாஸ்தி பே பண்ண வேண்டி இருக்கும். அப்படிங்கிறப்போ ரியலி நீட் இருந்தால் மட்டுமே போகணுமே தவிர ஒன்லி டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்டுக்காக போகிறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 8 years கழிச்சு அந்த இஎம்ஐ காம்பனண்ட்டில் வந்து உங்களுக்கு பிரின்சிபல் தான் ஜாஸ்தி இருக்கும். பிரின்சிபல் இஸ் கவர்ட் அண்டர் ஏடிசி. ஸோ அதனால் ஆல்ரெடி நம்ம பிஎஃப், இன்சூரன்ஸ், ஸ்கூல் ஃபீஸ் இதில் வந்து ஏடிசி ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேர் எல்லாரும் முடிச்சிருப்போம். அதனால் ரியலி அதில் பெனிஃபிட் இருக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் மட்டும்தான் அப்படிங்கிறப்ப அந்த 2 lakh டேக்ஸ் பெனிஃபிட் தான். ஸோ அந்த 2 lakh டேக்ஸ் பெனிஃபிட்டும் என்னன்னா, நமக்கு 2 லட்ச ரூபா டேக்ஸ் குறையுதானா? இல்லை, 2 லட்ச ரூபா வந்து டேக்ஸபிள் இன்கம்ல குறையுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டாக இருந்தீங்கன்னா 65,000 தான் குறையும். ஸோ இதுதான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி முதல்லாம் வந்து இந்த ஹோம் லோன் ப்ராடக்ட் வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ செல் பண்ணுற பேங்க்ஸே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு யார் லோன் எடுத்திருக்காங்களோ அந்த பையரோட லைஃப்பை இன்சூர் பண்ணிக்கிறாங்க லோன் அமௌண்ட்டுக்கு. ஸோ இன்கேஸ் ஆஃப் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் நடந்தால் பேங்க் வந்து ஹோம் லோனோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்தவித லாஸும் கிடையாது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வின்-வின் டு போத்துங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா பையராக வந்து நம்மளால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை அந்த இன்சூரன்ஸ் இருந்து பேங்க் எடுத்துட்டு ஹோம் லோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். இட்ஸ் அ வின்-வின் ப்ராடக்ட் ஃபார் போத். இது வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா பேங்க்லேயுமே இருக்கு. இதுதான் ஒரு ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹோம் லோன். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. Yeah,
ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வில் கெட் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம பேசின சுச்சுவேஷனில் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஒரே நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட்ல எடுத்தோமோ அதே இன்ட்ரெஸ்ட்ல மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம்னாவே ஒரு 2 times to 2.5 times பே பண்ற மாதிரி இருக்கும். நடுவில் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2022 ஏப்ரலில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years முன்னாடி எடுத்தப்போ ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 6.7. ஏன்னா அப்போ வந்து உங்களோட பேஸ் ரேட்டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ எஃப்டி ரேட்ஸ் எல்லாம் 5.25 வரைக்கும் போச்சு. ஸோ லோயஸ்ட் பாயிண்டாக இருந்தப்போ ஹோம் லோனும் பயங்கர கம்மியான ப்ரைஸ்லேயே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 decadesலேயே கம்மியான ப்ரைஸ் அப்போ தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அப்போ எடுத்திருப்பாங்க. அப்போ இருந்து என்ன ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுது. பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். மேலே வந்து ஒரு 0.4, அதுக்கப்புறம் ஒரு 0.5, அதுக்கப்புறம் ஒரு 0.5, அப்புறம் 0.5. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 6 months தான் கைண்ட் ஆஃப் ஸ்டேபிள் அட் 9%. சரி, இப்போ ஒரு 35 years ஓல்டு இந்த லோனை எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கும்? ஒரு 20 years நம்ம பே பண்ணி 55, 58ல நம்ம ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்பவுமே பேங்க்ஸ் வந்து இஎம்ஐ சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, டியூரேஷன் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம நேச் கொடுத்துருப்போம், இசிஎஸ் கொடுத்துருப்போம், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதை மாற்ற முடியாது. எவ்ரி டைம் அது வந்து ஒரு ஆப்ரேஷனல் சேலஞ்ச் அவங்களுக்கு. எவ்ரி டைம் நம்மளும் போய் சைன் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால அதை ஃபிக்ஸடாக வச்சுக்குவாங்க. டியூரேஷன் மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 yearsக்கு எடுத்த லோன் வந்து ஈவன் 1.5 years பே பண்ணி அனதர் 42 years ஸ்டில் ரிமைனிங். அப்போ இந்த லோன் வந்து பாசிபிளா, அவரால் கட்ட முடியுமா? இதே ட்ரெண்ட்ல இருந்தானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 30 yearsல எடுத்திருப்பாரு, இன்னொரு 42 வருஷம் கட்டணும்னா 72 வயசு வரைக்கும் எங்க கட்ட முடியும்? ஒர்க்கிங் ஏஜ் வந்து 58, 60ல ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் 10 வருஷம் 12 வருஷம் பே பண்ணுறதுங்கிறது நாட் பாசிபிள். ஸோ அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இருக்குமா அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ மேபி அகெயின் 6.5 போகலாம், 7.5 போகலாம், 8 போகலாம், இல்லை 9.5 ஆகலாம். ஸோ இப்போ வந்து சம் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸ்லோவாக. உடனே பயந்து போய் நம்ம கம்ப்ளீட்டாக பே பண்ணணும்னு இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பார்ட் பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த டென்யூரை வந்து ஒரு லிமிடெட் கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இப்போ ஏதாவது கொஞ்சம் பே அவுட் பண்ணி அந்த டென்யூரை வந்து 42 yearsல இருந்து கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலபிள் 35 அண்ட் எக்ஸ்பெக்ட் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் குறையுங்கிற மாதிரி போகணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளோட டியூரேஷனும் ஜாஸ்தி ஆகுது, நமக்கு பேர்டனும் ஜாஸ்தி. இதுதான் வந்து பாட்டம் லைன். வந்து ஹோம் லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் ஜாஸ்தி ஆச்சுன்னா கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். ஆனால் குவாண்டம் எவ்வளோங்கிறது தான் மேட்டர். 0.25 0.5 2% ஏறி இருக்கா அப்படிங்கிறதான். இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து பேங்க் வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணல, எனக்கு இவ்வளோ இயர்ஸ்க்கு நான் எடுத்தது இவ்வளோ வருஷம் மாறுங்கிறது. ஸோ டு பி ஹானஸ்ட், ஆஸ் அ லோன் எடுத்தவங்களாம் நம்மளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்பப்போ செக் பண்ணிக்கணும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும், ஸோ மார்க்கெட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, அதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராடக்ட் இருக்கா, இல்லை நம்மளுதான் அதே மாதிரி தான் இருக்கா, ஆர்வி ஆன் தி பெஸ்ட் ப்ராடக்ட், அதே மாதிரி டியூரேஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ எதர் கொஞ்சம் நம்ம இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இல்லை பார்ட் பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டெஃபினட்டாக எவ்ரி ஒன் ஹேஸ் டு டூ. அதே இஎம்ஐயே பே பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் இது ஓவர் இயர்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹோம் லோன் எடுத்தால் பிகினிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 years கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட இன்கம் மேலே போகிற வரைக்கும் இந்த ஹோம் லோன் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம இன்கம் இப்படியே இருக்க போகிறது இல்லை. ஸோ இன்கம் மேலே போகிறப்ப இந்த இஎம்ஐ பர்டன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் 2-3 yearsல வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சேலரி சேஞ்சஸ் நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்னெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேலஞ்ச் வில் பி மோர். 3 yearsக்கு அப்புறம் தான் ஒரு பிரீத்தர் இருக்கும். அதுக்கப்புறம் we have to start doing either EMI இன்க்ரீஸோ பார்ட் பேமெண்ட்டோ ஏதோ ட்ரை பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல? ஹோம் லோனோட பேர்டன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, நான் எடுத்திருக்கேன் 2 years ஆச்சு, 3 years ஆச்சு, 5 years ஆச்சு, ஸோ இதோட பேர்டன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம எடுத்ததுலேருந்து கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். 3 months 6 months ஒன்ஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கு, நம்மளோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கு, மார்க்கெட்டில் வெளியே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கு. ஸோ இது வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது வந்து என்னன்னா சிமிலர் கான்செப்ட் தான். ஆல்ரெடி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு, வேற பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியான ரேட்ல இருக்கு. சரி, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேங்க்ஸ் வில் ரெடியூஸ் ஃபார் தி நியூ லோன்ஸ் ஃபர்ஸ்ட்.
எக்ஸிஸ்டிங் லோன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் குறைக்க மாட்டாங்க. அந்த குவாண்டமோட டிக்ரீஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நியூ லோன்ஸ்க்கு இமீடியட்டாக செல் பண்ணுற லோன்ஸ்க்கு அவங்க வந்து 50.5% குறைச்சாங்கன்னா எக்ஸிஸ்டிங் லோன்ஸ்க்கு 0.1 ஆர் 0.2 தான் கம்மி பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா குறையிறப்போ அதோட பெனிஃபிட் ஃபுல்லாக நமக்கு பாஸ் ஆகாது. அதே சமயம் அந்த டைமில் இருக்கிற நியூ லோன்ஸ்க்கு பாஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஆப்வியஸாக நியூ லோன்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்ன, என்னோட எக்ஸிஸ்டிங் லோனை இன்னொரு நியூ வெண்டருக்கு லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற வெண்டருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவுட்டு போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இஸ் தட் கிளியர்? ஸோ இதுதான். ஸோ இதில் எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு லோன் பேலன்ஸ் வந்து ஒரு 50 லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 9.5ல இருக்கீங்க. 47,000 பே பண்ணுவீங்க ஓவர் 20 இயர் பீரியட்னு அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இன்னொரு பேங்க் பார்க்குறீங்க, தே ஆர் ரெடி டு டேக் ஓவர் யுவர் லோன் அட் 9.2%, ஒரு 0.3% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இஎம்ஐ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு 1000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ஒரு 20 years ஓவர் ஆஃப் த பீரியட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 2 lakh குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு 5 இஎம்ஐ குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 75 lakhக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். இதில் வால்யூம் ஜாஸ்திங்கிறதுனால ஒரு 2000 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது, 4 lakh சேவிங் இருக்குது, ஒரு 7 months இஎம்ஐ சேவ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்க்கணும், அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட். நார்மலாக ஒரு 0.25 0.3 டிஃப்ரென்ஸ் இருந்தாவே ஒரு மார்ஜினல் பெனிஃபிட் இருக்கும். பட் உங்களோட லோனுக்கும் நீங்கள் வெளியே இன்னொரு பேங்க் உங்களோட லோனை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா லார்ஜர் தி டிஃப்ரென்ஸ் பெட்டர். மினிமம் வந்து ஒரு 0.25 அல்லது ஒரு 0.5 கேப் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒர்த்தாக இருக்கும். இப்போ பார்த்துருக்க சுச்சுவேஷனில் 0.3 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 0.3 0.4. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு நாமினல் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது, ஒரு 5 இஎம்ஐ 7 இஎம்ஐ சேவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து இஸ் இட் வெரி சிம்பிள், நான் ஆல்ரெடி என் பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் சொன்னால் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஹோம் லோன் எடுத்தப்போ நம்ம என்னென்ன ப்ராசஸ் போகணுமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, தெர் இஸ் அ காஸ்ட் இன்வால்வ்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 75 lakh லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ், நம்ம புது லோன் எடுக்கிறப்ப ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 0.3லேருந்து 3% வரைக்கும் இருக்குது. சம்டைம்ஸ் பேங்க்ஸ் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஜீரோ ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள். ஸோ நம்ம எப்படி பேசுகிறோமோ அது வரைக்கும் குறையும். அடுத்தது லீகல் ஃபீஸ், ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டி மேலே லீகல் ஒப்பீனியன் எடுப்பாங்க, இதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். இது வந்து இதுவும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண முடியும். அப்புறம் நம்மளோட லோனை மறுபடியும் எம்ஓடி, ஸோ ஆல்ரெடி இருக்கிற பேங்க்ல இருந்து இந்த பேங்க்குக்கு மாற்றுறதுக்கு ஒரு எம்ஓடி சார்ஜஸ் இருக்கும், இது ஸ்டாம்பிங் சார்ஜஸ் இருக்கு, இதெல்லாம் ஃபிக்ஸட், ஒன்றும் நெகோஷியேட் பண்ண முடியாது. நெகோஷியபிள் வந்து ப்ராசஸிங் ஃபீஸும் லீகல் ஃபீஸும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கேன், ரஃபாக ஒரு அசம்ஷன் பார்த்தோம்னா ஒரு 75 lakh லோன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஒரு 60,000 கொடுத்துருக்கேன். இது வந்து 60,000லேருந்து ஒரு 1 lakh வரைக்குமே போகலாம். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு ஹையர் எண்டில் ஒரு 1 lakh செலவாகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ பின்னாடி போய் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து உங்களோட பெனிஃபிட் வந்து 4 lakh 75 lakhோட லோன் 0.4% டிக்ரீஸ் இருந்துச்சுன்னா 4 lakh 5 lakh கிட்டத்தட்ட. ஸோ அதில் -1 lakhங்கிறப்போ உங்களுக்கு 3.67. அப்போ வந்து 7 இஎம்ஐயாக இருக்காது, 5 இஎம்ஐ பெனிஃபிட் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் லார்ஜர் தி டிஃப்ரென்ஸ் இஸ் பெட்டர். ஏன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் சேமாக தான் இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் லீகல் ஃபீஸ் எம்ஓடி இதெல்லாமே வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா உங்களோட பெனிஃபிட் பெட்டராக இருக்கும். ஆனால் ஆப்வியஸாக இதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், டைம் எடுக்கும். ஒரு பெட்டரான ப்ராடக்ட் லோன் என்ன, பேங்க் எங்கே, ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன, எது லீகல் ஃபீஸ், டேக் ஓவருக்கு ரெடியாக இருக்காங்களா, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஐடியலி 0.5லேருந்து 1% போனாவே நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணோம்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஒரு லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போக முடியும். ஸோ தட் நம்மளோட இஎம்ஐ பர்டனை குறைச்சிக்க முடியும். இது வந்து சொல்யூஷன் 1. இப்போ ஒரு சிலர் கேட்குற இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இஎம்ஐ பர்டன் இருக்கட்டும், நான் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 times 2.5 times பே பண்ணுறேன், அட்லீஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை நான் திருப்பி எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க.
ஸோ இப்போ இது வந்து ஒரு சொல்யூஷன் வந்து என்னன்னா, இதே மாதிரி ஒரு அசம்ஷன், ஹோம் லோன் 20 இயர்ஸ் பீரியட், 9% இன்ட்ரெஸ்ட், 43,000 பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அமார்டைசேஷன் ஷெட்யூல், அதாவது லோன் ஷெட்யூல். ஸோ இயர் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து 49 லேக்காக இருக்கும், ப்ரொவைடட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேமாக இருக்கிறப்போ. நீங்கள் 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறப்போ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து 35 லேக்காக இருக்கும். 50 லேக் லோனில் 15,000 தான் பிரின்சிபல் குறைஞ்சிருக்கு. அதே 15 இயர்ஸ் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட லோனில் 21 லேக் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் ஏன் இதை கொடுக்குறேங்கிறத சொல்கிறேன். இப்போ உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டில் நீங்கள் 15%, அதாவது 43,863 15% வந்து 6,500. 6,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா நீங்கள் ஒரு எஸ்ஐபி பண்ணால் 14 இயர்ஸ்க்கு பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%ல வந்துச்சுன்னா நீங்கள் 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 27 லட்ச ரூபாய் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா 14th இயர் கிட்ட ஆல்மோஸ்ட் உங்களோட லோன் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதாவது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா 14th இயரில் நீங்கள் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் 27 லேக்கை எடுத்து உங்களோட ஆல்ரெடி இருக்கிற லோனோட பேலன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். 14th இயர் 35க்கும் 21க்கும் நடுவில் வரும். ஸோ அந்த ஒரு பீரியடில் நீங்கள் வந்து லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிட முடியும். ஆனால் என்னன்னா இதில் அடிஷ்னலாக நீங்கள் 15% ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் வந்து என்னன்னா நார்மல் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். பிகினிங்கில் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் இருக்கும் ஓவர் த பீரியட். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இந்த சேலஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலரி இன்க்ரீசஸ் ஜாஸ்தி ஆகிறப்போ ஒரு பிரீத்தர் கிடைக்கிறப்போ 15% ஆஃப் இஎம்ஐ பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்காது. ஸோ இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா 6 இயர்ஸ் ஆஃப் இஎம்ஐ சேவ்டு. இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா 72 மாதம் இஎம்ஐ சேவ் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு 43,000 44,000 போகிற இடத்துல 72 மாதம் சேவ் ஆகிறப்போ 32 லட்சம் சேவ் ஆகுது. அதில் 11 லட்ச ரூபாய் நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெட் சேவிங் இஸ் 20 லேக்ஸ். ஸோ நம்ம லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு 20 லேக் நம்ம சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிரும். 14 இயர்ஸோட லோன் இருக்கே அப்படிங்கிறது. இது வந்து செகண்ட் சொல்யூஷன், எப்படி வந்து லோனை வந்து நம்ம ஃபாஸ்டராக க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. எனி கொஷின்ஸ்? ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 சொல்யூஷன் பார்த்தோம். ஒன்று வந்து ஆல்ரெடி இருந்த ஹோம் லோன் பர்டன் எப்படி கம்மி பண்ணுறது, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் போகலாம், எப்படி வந்து குயிக்காக க்ளோஸ் பண்ணுறது, ஒரு எஸ்ஐபி பண்ணலாம். இப்போ ஒரு சிலர் நெக்ஸ்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் கேட்குறது வந்து நான் ஹோம் லோனே போக வேண்டாம், நான் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பட் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஹோம் லோன் போய் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதோ இது வந்து எனக்கு வேண்டாம். ஸோ ஹவு டு பை அ ஹோம் வித்தவுட் லோன் இல்லாமல் நான் வாங்கணும்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இனிதான் வாங்க போகிறோம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் அ ஹோம் லோன் அப்படிங்கிறவங்க. ஸோ ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கொடுத்துருங்க. 2023 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லேக் ஹோம் லோன் ஆகுது, நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் 6% அசியூம் பண்ணோம்னா 2030 அதே ஹோம் லோன் அதே ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஹோம் லோன் எடுக்கணும்னா ஒரு 75 லேக்ஸ் போக வேண்டியிருக்கும். ஸோ 50 லேக்ஸ்க்கு இன்னைக்கு லோன் எடுக்க வேண்டிய இடத்துல நாளைக்கு 75 லேக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் 7 இயர்ஸ் கழிச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணலாம்? சரி, நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்ல வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு மாடரேட், அக்ரெசிவ், டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன் கொடுத்துருக்கு. இந்த அமௌண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா 7 இயர்ஸில் நீங்கள் வந்து அந்த 75 லேக்ஸ் அச்சீவ் பண்ணிட முடியும். உங்களோட ரிஸ்க் அப்பிடைட், உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமோ, லோயர் இன்ட்ரெஸ்ட் ப்ராடக்ட் போனால் ஹையர் மந்த்லி ஜாஸ்தி கொடுக்கணும். மார்க்கெட் பேஸ்ட் ப்ராடக்ட் கொஞ்சம் அக்ரெசிவாக போனீங்கன்னா லோயர் தி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7 இயர்ஸ் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த 75 லேக் அக்யூமுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ நீங்கள் லோன் இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணுறது இல்லை. நார்மலாக ஒரு ஹோம் லோன் போகிறப்ப 80% தான் ஃபண்ட் பண்ணுவாங்க, 20% டவுன் பேமெண்ட் நம்ம கையிலேருந்து கொடுக்கணும். ஸோ அது பிளான் பண்ணிக்கணும் நீங்கள். இந்த 75 இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், எம்ஓடி சார்ஜஸ், இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ், அது எல்லாத்துக்கும் ஒரு பஃபர் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது பியூர்லி ஹோம் லோனை அவாய்ட் பண்ணுறதுக்கோ
இல்லை ஹோம் லோன் போகிற பர்சன்டேஜை கம்மி பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். 75 lakhs கையில் வச்சுட்டு நீங்கள் 20% டவுன் பேமெண்ட்டுக்கு பதில் 20% நீங்கள் லோனும் போகலாம். அதுவும் குட் தான். ஏன்னா 80% லோனுக்கு பதில் நீங்கள் 10% 20% போகிறதுனாலும் ஷார்ட்டர் பீரியடில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ எய்தர் வே இட் ஹெல்ப்ஸ். அதாவது ஹோம் வாங்கணும் ஆனால் லோன் இல்லாமல் அப்படின்னா கோ ஃபார் அ டெடிகேட்டட் 7 years 10 years உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து எவ்வளோ நாள் நீங்கள் அதை ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ நாள் அதை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும், இல்லை வீட்டில் ப்ரெஷர் இருக்கலாம். ஸோ எவ்வளோ நாள் வீடு இல்லாமல் நம்ம ஓன் ஹவுஸ் இல்லாமல் இருக்கிறதுங்கிற ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி யூ பிக் அ சாய்ஸ். ஸோ இது வந்து ஒரு 7-8 years 7 to 10 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பண்ணலாம் தாராளமாக. நிறைய பேர் பயந்துக்கிறது என்னன்னா, இன்னைக்கு விட்டோம்னா ரேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியெல்லாம் கிடையாது. இது 10 years முன்னாடி இதே தான் எல்லாரும் சொன்னோம். இனி 10 years கழிச்சு இதே தான் இருக்கும். ஸோ அன்னைக்கும் நம்மளோட சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஏரியாவில் வேணுங்கிறது வந்து 10 years கழிச்சு அந்த ஏரியா நமக்கு ரிலவெண்ட்டாக இல்லாமல் கூட போகலாம். ஸோ அதனால வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா மென்டலி, ஸோ வி கேன் வித்ஸ்டாண்ட் திஸ் ப்ரெஷர். ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு 7 to 10 years எஸ்ஐபி பண்ணி அதுக்கப்புறமா லோன் வாங்குறதும் பாசிபிள் தான். இம்பாசிபிள் திங் கிடையாது. எனி கொஸ்டின்ஸ்? Yeah, so this option நம்ம போறோம் அப்படின்னா, so you have to plan to buy the house only after 7 years. இல்லையா? கரெக்ட். Okay. சரி, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் இருக்கும். பியர் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை செல்ஃப் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம். நிறைய டைம் வந்து இன்னைக்கு இந்த ரேட்டை விட்டோம்னா இனி பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அப்சல்யூட்லி ரைட் ஆல்வேஸ். சம் கேசஸ் அந்த மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் அந்த க்ரோ பண்ணுறப்போ இட் கேன் ஹேப்பன். இது வந்து ஒரு லோன் பேர்டன் வேண்டாம், அந்த ப்ரெஷர் எடுக்க வேண்டாம்னா டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். பட் ஒன்லி திங் வந்து அந்த டெடிகேஷன் ஆஃப் 7-8 years பண்ணணும், டிபெண்டிங் அப்பான் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ அந்த அமௌண்ட் போட்டால் ஸோ யூ வில் ரெடியூஸ் 2.5 times இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் போக வேண்டிய சுச்சுவேஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். செகண்ட், உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இன்னைக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் எல்லாருக்கும் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஸோ தோஸ் டைப் ஆஃப் திங்ஸ் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ 3 சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். இதில் மோர் இம்பார்ட்டன்ட், இது 3ல இல்லாமல் ஒரு சில ஜென்ரல் பாயிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எய்தர் நீங்கள் ஹோம் லோன் போகிறீங்க, இல்லை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, எனிதிங், உங்களோட ஹோம் ஸ்ட்ரக்சரையும் கண்டென்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் இன்சூரன்ஸ் நீங்கள் லோன் எடுக்கிறப்போ வர இன்சூரன்ஸ் ஹோம் கண்டென்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா பேங்க்ல ஹோம் பையரோட லைஃப் மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட லோன் அமௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஹோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட்ஸ் இது வந்து இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா, அப்படி எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஈவன் இஃப் யூஆர் ஸ்டேயிங் இன் ஹவுஸ் ஆஸ் அ டெனன்ட், கண்டென்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஹோம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஒர்க்ஸ் இன் 2 way. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர், பில்லர் பில்டிங் ஸ்ட்ரக்சர் கவர் ஆகும். இது வந்து ஹை வேல்யூவாக இருக்கும். அதை விட கொஞ்சம் லோ வேல்யூவாக இருக்கிறது கண்டென்ட்ஸ். உள்ள இருக்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், பீட் சம் ஜுவல்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து என்னென்ன வேல்யூ நீங்கள் கோட் பண்ணி யூ கேன் டேக் அ இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு வெரி வெரி லோ காஸ்ட் இன்சூரன்ஸ். நார்மலி இதை வந்து நீங்கள் ஒரு 3 years 5 years 10 yearsக்கு கம்பைண்டாக கூட எடுக்கலாம். நாட் எவ்ரி இயர் எடுக்கணுங்கிறது கூட இல்லை, மல்டி இயர் யூஆர் இன் ஓன் ஹவுஸ் யூ கேன் டேக். அதே மாதிரி டெனண்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் டேக் ஃபார் 1 year, வேறு இடத்துக்கு போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இட் இஸ் a வெரி வெரி லோ காஸ்ட் ப்ராடக்ட். ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்ட்ரக்சருக்கு 50-60 lakhsக்கெல்லாம் யூ எண்ட் அப் இன் பேயிங் ஐ டோன்ட் நோ 10,000 per year அந்த லெவலில் தான் இருக்கும், 10-15,000. ஸோ இட் இஸ் ரியலி அ லோ காஸ்ட் நாட் மார்க்கெட்டட் ப்ராடக்ட். ஸோ இதை வந்து டெஃபினெட்லி எவ்ரி ஒன் ஹாவ் டு டேக் திஸ். ஏன்னா இன்னைக்கு நிறையா பேர்த்தோட போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், திஸ் ஹை வேல்யூ அசட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் தான் வெரி ஹை வேல்யூவாக இருக்கும் போர்ட்ஃபோலியோவில். லிவிங் ஹவுஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கட்டியிருப்பாங்க. ஸோ யூ கைஸ் நோ டுடே வாட் ஹேப்பன்ட் லாஸ்ட் 2 weeks லாஸ்ட் மந்த் அண்ட் ஆல் சென்னை, ரைட்? ஸோ நேச்சர் கிவ்ஸ் வேக்கப் கால் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு வேக்கப் கால். ஸோ டெஃபினட்டாக whomever having a home, whether you are on home loan or tenant staying, please take home insurance.
நீங்கள் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்லேயும் எடுக்கலாம், ப்ரைவேட் இன்சூரன்ஸ்லேயும் எடுக்கலாம். யூ கேன் கோ ஃபார் அ மல்டி-இயர் duration. It's a low-cost home insurance policy. Take this and protect yourself. Unfortunate things ஏதாவது நடந்தால் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸோ மணி லாஸோ நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சின்ன ரீகேப், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பேர்டன் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். கீ பாயிண்ட்ஸ் ஒரு 0.5லேருந்து 1% டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா go for a balance transfer with a better bank. Don't forget the fees. There is a fees associated in it. Larger the difference, more you can get benefited. Second வந்து எப்படி ஃபாஸ்டராக க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது, 15% ஆஃப் இஎம்ஐயை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 14 இயர்ஸ் 15 இயர்ஸ்லேயே 20-year ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு 12 to 14 இயர்ஸில் க்ளோஸ் பண்ண முடியும். ஒரு அடிஷ்னல் அமௌண்ட் நம்ம கையிலிருந்து போக வேண்டி இருக்கும். பட் த நெட் சேவிங் இஸ் ரியலி அந்த நம்பர் ஆஃப் இஎம்ஐஸ் இன்டூ இயர். ஒரு 6 இயர்ஸோ 7 இயர்ஸோ நம்மளால பண்ண முடிஞ்சுதான் இட் வில் பி அ சப்ஸ்டான்ஷியல் சேவிங். தேர்ட் வந்து எப்படி ஹோம் பையிங் வித்தவுட் கோயிங் லோன். கோ ஃபார் அ டெடிகேட்டட் 7 to 10 year இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்டிங் அப்பான் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட். எந்த ப்ராடக்ட் வேணாலும் போகலாம். ஸோ இட் கிவ்ஸ் யூ அ ஆப்ஷன் டு பர்ச்சேஸ், possibility to purchase home without going for a 100% loan or very less percent. But please plan for down payment, registration, MOD charges, interior work எல்லாம் separately. So இது பார்த்தோம். Last not the least, protect home with a home insurance policy which is a low cost and a multi-year insurance policy. Any questions? No, Vijay. சார் ஒன் கொஸ்டின். சொல்லுங்க. ஹலோ, குணா ஹியர். சார் இப்போ நான் ஹோம் லோன் எடுக்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்க ஒரு 5 years பீரியடுக்கு ஒரு டோட்டலா வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன். பட் அது 5 year வந்து முடிஞ்சிருச்சு. அந்த 5 year பீரியடோட முடிஞ்சிருச்சு அந்த இன்சூரன்ஸ். இப்போ வந்து திரும்ப நம்ம வந்து we have to renew it or how it is? இல்லைங்க, அது என்ன இன்சூரன்ஸ்ங்கிறது நீங்க பார்க்கணும். அதாவது லைஃப் இன்சூரன்ஸா, அதாவது பையரோட லைஃப் இன்சூரன்ஸா, ஸோ தட் இப்போ நான் சொன்ன மாதிரி பேங்க் கெட்ஸ் ப்ரொடெக்டடா. மேபி அது வந்து ஒரு லிமிட்டட் டேர்ம் ப்ராடக்டாக கூட இருக்கு. அதாவது உங்களோட ஓவர் 20 years கவர் பண்ணுறதுக்கு 5 yearsலேயே அந்த ப்ரீமியமை பிகினிங்லேயே 5 yearsல அந்த 20 yearsக்கு உண்டான ப்ரீமியமை ரெக்கவர் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹோம் கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரா, இல்லை ஹோம் பையரோட லைஃப் இன்சூரன்ஸா, எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். அந்த 5 year தானா, இந்த 5 yearல பே பண்ணுறது முடிஞ்சாலும் 20 yearsக்கு கவரேஜ் இருக்குமா? இஸ் இட் என்ன டைப் ஆஃப் பாலிசின்னு ஃபர்ஸ்ட், இஸ் இட் லிமிடெட் பீரியட்? ஹலோ, கேட்குதுங்களா? ஹலோ சார், இப்பதான் கேக்குது. சாரி, நடுவில் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அதாங்க, இது என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ்னு ஃபர்ஸ்ட் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதாவது ஹோம் பையரோட லைஃப் இன்சூரன்ஸ் கவர், ஸோ தட் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை வந்து கவர் பண்றாங்களா பேங்க்குக்கு, இல்ல இது வந்து ஹோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் இன்சூரன்ஸான்னு செக் பண்ணுங்க. தென் அவங்க கிட்ட கேளுங்க. அந்த பாலிசி டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். ப்ரீமியம் பேயிங் வந்து 5 years தான், பட் பாலிசி கவரேஜ் 20 years ஆயிருக்குன்னா தென் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. பட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கிறத. தேங்க்ஸ் சார், நான் ஸ்டடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ. மோஸ்ட்லி லைஃப் கவர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஹை ரிஸ்க் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் கவர் பண்றதுக்கு. நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். ஓகே, ஸோ யாருக்கும் எந்த கொஸ்டின் இல்லாமல் இல்லைன்னா we can wind up. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம் லோன் பற்றி ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சிருக்கோம். ஸோ எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம். பட் ஒன் திங், இது 25 years பே பண்ணுறதுங்கிறத டெஃபினட்டாக நினச்சி கூட பார்க்க வேண்டும். ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங் டு மேக் பார்ட் பேமெண்ட். இப்போ இருந்த சொல்யூஷனில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஹவு டு பிரிங் இட் ஃபாஸ்டர். ஆனால் அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஒரு சிலர் வந்து டே 1லேருந்தே ஸ்ட்ரெஸ் எடுத்து நான் வந்து 3 yearsல கம்ப்ளீட் பண்ணுறேன், 5 yearsல கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்லெஸ் உங்களுக்கு சர்ப்ளஸ் மணி ரொம்ப இருக்குன்னா ஓகே.
பட் ஃபர்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல க்ளோஸ் பண்றதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட் சேலஞ்சா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 0 to 3 இயர்ஸ் டஃப் பீரியட் மேனேஜ் பண்றது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட சக்திக்கு தாண்டி தான் லோன் எடுத்து வச்சிருப்போம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல முடியாட்டியும் ஒரு ரீசனபிள் பீரியட் அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 இயர்ஸ்ல க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் மைண்டோட இருந்தோம்னா தென் இட் இஸ் பெனிஃபிட் டு அஸ். அவ்வளோதான். ஸோ ஹாவ் அ நைஸ் ஈவினிங். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ தட் வில் டிஸ்கஸ் தட் டாபிக். பை. தேங்க்யூ. Thank you, Vijay. Bye.